Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஏன்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வர சொல்ல கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு டார்கெட் வர சொல்ல பாதியிலே வெளியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ உங்களுடைய கேபிட்டல் தான் வந்து கம்மியாகினே இருக்கும். அது எப்படி ப்ராஃபிட் சரி போகும்? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம போகிற டைட்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ தான். அதில் ஒரு சிலர் டவுட் கேட்டுருக்கீங்க. அதாவது ஆப்ஷன் பையிங் பிகினர்ஸ்க்கான வீடியோன்னு சொல்கிறீங்க சார், அதில் எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்ஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலிமா கேட்குறீங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எப்படி அது எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே இப்போ ஒரு 4-5 ஸ்டாஃபுங்க இருக்காங்க, பெரிய ஆஃபீஸ் அப்படிலாம் பில்டப்லாம் பண்ணின்னு சொல்லியிருக்க முடியாது. இங்கே நான் ஒரே ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எல்லா காலும் என்னால் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மென்டர்ஷிப் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பர்சனல் ஃபோன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் சார் எனக்கு ஒரு டவுட்டு எப்படி அப்படின்னா முடியாது. ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் சொல்ல எல்லோரும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு ஸ்டாஃப் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் மூலிமா உங்களுக்கு டவுட் தெரியுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மூலிமா அதை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதுக்கு அடுத்த வீடியோஸ் வரும். அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ண, அதாவது ஒரே டவுட்டை ஒரு 10 பேர் 20 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டவுட்டை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போது அந்த டெலிகிராம் என்னுடைய யூடியூப் சேனலில் இது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன். ஓகே, இது நிறைய உங்களுக்கு என்னென்ன டைப் வேணுமோ எல்லா டைப்பும் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். 1500 வீடியோஸ் 1500 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதில் கால் ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கால் ஆப்ஷன் எடுத்துருந்தேன். சார் புட் ஆப்ஷனில் எப்படி அப்படின்னு கேட்குறேன். சேம் அதே மாதிரி தான். நீங்கள் கால் ஆப்ஷனில் ஒரு 10 o'clock மேலே நீங்கள் எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி தான். முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் 30% ப்ராஃபிட் மட்டும்தான் சான்சஸ் இருக்குது. 30% தான் நீங்கள் வின்னிங்கான சான்சஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே, 30 to 35% வச்சுக்கலாம். 35% தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஆப்ஷன் சேலர்ஸ் 65% வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். இது நார்மல். இந்த 35% சான்சஸ் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது வின்னிங் சான்ஸ் கம்மி தான். அதுலேயே நம்ம ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மியாக எப்படி வச்சுக்க முடியும், அந்த 35%லேயும் நம்ம எப்படி ரிஸ்க்கை கம்மியாக வச்சுக்க முடியுன்றது தான் கொஷின்ஸ். ஸ்டாப் லாஸ் ஏன் உங்களுக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ 20 பாயிண்ட்ஸ் வைக்க முடியாது. 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எஸ்எல் ட்ரிக்கர் ஆகும். ஆப்ஷன்லலாம் 20 பாயிண்ட் கண்ணு மூடி கண்ணை தத்துக்கான போயிடும். இந்த 30 கம்மி தான், 30 to 40 கம்மி தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் கம்மியாக கொடுத்தாலும் அதுக்கு நான் 100 பாயிண்ட் வைக்க முடியும் ஸ்டாப் லாஸை. ஓகேங்களா? நீங்கள் 30 to 35 to 30 to 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் எஸ்எல் வைங்க, போதும். அதுவே போதுமானது. இதுக்கு இப்போ என்னென்ன டவுட்ஸ் அப்படின்னு இதில் கேட்குறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, இந்த 10 o'clock கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆகுது. 10 o'clock இங்கே ஃபினிஷ் ஆகுது, ரைட். ஓகே, 10 o'clock அதனுடைய லோ ஃபினிஷ் ஆகுது. 10 o'clock ஹை இங்கே ஃபினிஷ் ஆகுது, ரைட். ஓகேங்களா? இதனோட ஹை, இதனுடைய லோ 10 o'clock 10 மணி முடிஞ்சது. 1 minute டைம் ஃப்ரேம் சார்ட். சார் இதில் நாங்கள் 5 minutes எடுத்துக்க முடியாதா, 10 minutes எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறாங்க. நீங்கள் 5 minutes எடுத்துக்கலாம், வேணும்னு சொல்லலை. அந்த 5 minutes நீங்கள் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படின்றது ஒரே கேனில் தெரியும். இப்போ நம்ம இந்த லோ இருக்குல்லையே, இந்த ஹை ஒரே கேனில் தெரியும். இது 1 minute ஒரு 4-5 கேனில் தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. அவ்வளோதான். சரி, இப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், பிரேக் டவுனில் 10 மணிக்கு மேலே அப்படின்றப்போ எந்த ப்ரீமியம் எடுக்கணும், எவ்வளோ காசு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மணின்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த மணின்னு அப்படின்னா இப்போது இருங்களேன், இப்போ இது எவ்வளோ 33,500 இருக்கு இல்லைங்களா? 33,500 10 o'clock எங்கே பிரேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல 10 o'clock லோவே 10:20 பிரேக் ஆகுது, 10:21 பிரேக் ஆகுது. ஸோ நம்ம இதில் ப்ரீமியம் எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, புட் ஆப்ஷன் போகிறோம் நம்ம. ஏன்னா லோ சைடு கட் ஆகுது இல்லையா, அதனால் புட் ஆப்ஷன் போகிறோம். ஹை சைடு கட் ஆனால் கால் ஆப்ஷன் போகணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. மேலே பிரேக் ஆச்சுன்னா சிஇ எடுக்கணும், கீழே பிரேக் ஆச்சுன்னா பிஇ எடுக்கணும். இப்போ மேலே பிரேக் ஆச்சுன்னா அப்படின்ற எக்ஸாம்பிள் அந்த வீடியோவில் போய் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் புட் ஆப்ஷனுக்காக எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ புட் ஆப்ஷன் நேற்று 16/6/2022. முந்தினத்து வீடியோ அந்த டேட் பார்த்துங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு.
எல்லா நாளும் ப்ராஃபிட் வருமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் 35% தான். அதுதான் சொல்கிறது உங்களுக்கு. எல்லா நாளும் ப்ராஃபிட் வராது. ப்ராஃபிட் வரதுக்கான நாட்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த நாளை நம்ம எப்படி உபயோகமாக புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து ஆஹா ஓஹோ நம்ம ஆப்ஷன் பையிங்கில் பணம் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டு ரீஎன்ட்ரி ஆகணும். இதில் அதான் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு தலைமையில் கை வச்சு உட்காந்துக்கூடாது. நெக்ஸ்ட் என்ட்ரியே போகுதுங்களா உடனே என்ட்ரி எடுத்தாகணும். ஸ்டாப்லாஸ் அதுவும் ஹிட் ஆகுது, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். ரீவெஞ்ச் ட்ரேடிங்லாம் எடுக்கக்கூடாது. இன்னும் திரும்ப அடுத்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வரலாம். சார் இந்த மணின்னு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு கேட்கலாம். 33,500 வந்து ஸ்பாட் ப்ரைஸ் அட் த மணி ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த மணி நான் என்ன பண்ணோம், புட் ஆப்ஷன் 33,700 இல்லை 33,800. நல்லா கவனிங்க, 33,700 அல்லது 33,800. சரி எதனா ஒன்று சொல்லுங்கள் சார், அதே ரெண்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் ப்ரீமியம் எது இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ப்ரைஸ், அந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் 350லேருந்து 400 ரூபாய் எது இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அந்த ப்ரைஸ் மேபி 33,700 இருந்தால் அதை எடுத்துங்க, இல்லை 33,800 தான் எடுத்துங்க. அதை விட்டுட்டு ஒரு 100 ரூபாய் கிடைக்குது, 150 ரூபாயில் கிடைக்குதுன்னா எடுக்காதீங்க. அந்த ட்ரேட் எடுக்காதீங்க, அந்த ப்ரீமியம் எடுக்காதீங்க. ஏன்னா மூமெண்டம் கம்மி இருக்கும். உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே போகும். ஆனால் இந்த 100 ரூபாய் வேலேருந்து விலை ஏறாது, கஷ்டப்பட்டு ஏறும். ஒரு 110 ரூபாய்க்கு போகும், இல்லை 120 ரூபாய்க்கு போகும். ரொம்பவும் சிரமப்பட்டு உங்களுடைய விலை ஏறும். ஸோ உங்களுக்கு நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு 340 ரூபா 350 400 ரூபாய் ரேஞ்சில்னா அதனுடைய மூமெண்டம் வந்து 350 400 ரூபாய் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும். 400 ரூபாய் 450 ரூபா கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும். நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். நீங்கள் வந்து அட் த மணி, அதாவது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் இந்த மணிலே கூட நீங்கள் கம்மியான ப்ரைஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரிஸ்கில் போய் முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து 350 400 ரூபாய் இருந்தால் அது பெட்டராக இருக்கும். நீங்கள் கால் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி தான், புட் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 350 400 ரூபாய் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அந்த 10 o'clock ஸ்ட்ராட்டஜி அமையுது அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இது இந்த 150 ரூபா. ஏன்னா இதே 350 ரூபா ப்ரீமியம் தான் அதே ரேட்டு கிடைக்கும் இந்த மணியில். இந்த மணியில் இந்த ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைரி டே மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும். நார்மல் டேஸில் வந்து 350 ரூபா 400 ரூபா தான் இருக்கும். எக்ஸ்பைரி டே மட்டும் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அது பண்ணலாம். அதுக்கு 80 ரூபா 60 ரூபாய்க்கு போயிடாதீங்க. 150 ரூபா 180 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எடுத்துக்கலாம். எப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆக சொல்லும். இப்போ நான் உங்களுக்கு சார்ட் எக்ஸாம்பிள் ஏன் போட முடியலன்னா, எக்ஸ்பைரி நேற்று முடிஞ்சதான் சார்ட் நிற்க வராது இன்றைக்கி. ஓகே, அதனால தான் உங்களுக்கு இதில் மெயினில் காமிக்கிறேன். எக்ஸ்பைரி நேற்றே முடிஞ்சது. நேற்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம். அந்த பர்சனல் ஒர்க் இருந்ததால் அந்த நான் அப்லோட் பண்ணேன். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டவுட் கிளியர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டவுட்டில் நிறைய இருக்கும், உங்களுக்கு கிளியர் பண்ணும். அதனால் என்னால் நேற்று அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ண மார்னிங் அப்டேட் முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அட் த மணி அவுட் ஆஃப் த மணி விட்டுடுங்க. ஒன்லி ஃபார் இந்த மணி, அதுவும் இந்த ரேட் ப்ரைஸில் ப்ரீமியமில் இருந்தால் அந்த ட்ரேடிங்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 30லேருந்து 40 பாயிண்ட். இந்த நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இதனோட ஹை எடுங்க. கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இந்த லோ எடுங்க. ஸ்டாப் லாஸ் அது ப்ரீவியஸ் லோ எடுப்பாங்க. அந்த லோ உங்களுக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வருதான்னு பாருங்கள். 30லேருந்து 40 பாயிண்ட் அந்த எஸ்எல் வந்துச்சுன்னா அந்த செட்டப் அமைங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு மாதம் வந்து பேக் டெஸ்ட் எடுங்க. அந்த லோ எங்கே வருது, அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தால் மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே ட்ரேடிங் பண்ணுற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 10 days, ஒரு 20 days, ஒரு மாதம் 2 மாதம் அப்படி பாருங்கள். இது கம்ஃபர்டபுள் ஜோனில் உங்களுக்கு வந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது இந்த மூமெண்டம் ட்ரேடிங். இது ஏன் 10 மணி வரையிலும் ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மூமெண்டம் ஆகும். மேபி இந்த லைன் டச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா உங்களுடைய எஸ்எல் வந்து கட் ஆகிடும். சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், திரும்ப ரீவேஞ்ச் பண்ணாதீங்க. சார் இதில் திரும்ப ஆப்போசிட் போஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே போஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலாமா, நோ சான்ஸ். ஏன்னா வந்து மேபி சைடர்ஸில் போகலாம், இல்லை அங்கேருந்து அப் போகலாம். என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துடலாம். இல்லை, நீங்கள் டிசிப்ளினாக ஒரே ஒரு சைடு, எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மட்டும் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு டவுட் இருக்கலாம். சார் இது இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி, அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க 10 o'clock மேலே பிரேக் டவுன் ஆகலான்னு. இது இன்னும் கொஞ்சம் சாதகமாக என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் பிரேக் டவுனாக இல்லை பிரேக் அவுட் ஆகுது இல்லைங்க, இதோட ஹையோ இதோட லோ 10 மணிக்கு இது பிரேக் ஆகுது இல்லைங்களா, லோ ஆக சொல்ல நிஃப்டி கண்டிஷனோ பேங்க் நிஃப்டி வந்து மைனஸில் போதான்னு பாருங்கள். லோ கட்டானா நெகட்டிவில் இருக்கணும் நம்பர்ஸ். மார்க்கெட்டை ஃபுல் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செல்லிங் எடுக்கலாம். அப்பர் சைட் பிரேக் ஆக சொல்ல மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இது வந்து சான்சஸ், வின்னிங் சான்சஸ் வந்து அதிகம். இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்னா வின்னிங் சான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
இதே உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்துட்டு லோ சைடு கட் ஆகுதுன்னா வின்னிங்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் வேறு வழி கிடையாது, ரூல்ஸ் வந்து பண்ணி தாகணும். அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் ஹை ப்ராஃபிட்டபிள் சான்ஸ் சொல்கிறேன் நான். இது வந்து நெகட்டிவ் இருந்ததுன்னா ப்ராஃபிட்டுக்கான சான்ஸு, அப்பர் சைடு போனால் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம், ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்களும் என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டிங்கில் வரும். வெபினார் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு பாருங்கள். டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட் பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் மூலயமா கண்டு தெரிஞ்சுக்கலாம். 45 days வந்து போகும் கிளாஸ். அது எப்படி என்னென்ன கற்றுக்கலாம், என்னென்ன உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் அதில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.